ஏய் செம்ம பிரம்மாண்டமா இருக்கியா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இருக்காரு டார்லிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரபாஸ் சாரோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் வந்து ராஜா சாப். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. டீசர் வந்திருக்கு. அந்த டீசர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டீசர் வந்து 2 days ஆச்சு. நான் தமிழ் டீசருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே தமிழ் டீசர் வந்திருக்கு போல இருக்குது. நான் தான் சரியாக பார்க்கல. ஸோ இன்றைக்கி தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். இந்த படம் வந்து December 5th தான் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த வருஷம். இந்த படத்து மேலே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சீரியஸ்லி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, பாகுபலி படத்துக்கு அப்புறம் இவரோட அந்த கேரக்டரையும் சரி, இல்லை இவரோட அந்த இமேஜையும் சரி, அந்த இமேஜை வச்சே இவருக்கான கேரக்டரை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஒரு ஆக்டரை வச்சு ஒரு கதை எழுதி அதை சரியாக பின் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரோலிங் மெட்டீரியலாக மாறிடும். அட் த சேம் டைம் அது பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கன்ஃபார்மாக மேலே வரவே வராது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பாகுபலி 1 and 2 அந்த டேரக்டரை நம்பி இருந்தது. அதுக்கு அடுத்து வந்த சில படங்கள்லாம் வந்து டேரக்டர்ஸ் தான். ஆனால் வந்து அந்த அளவுக்கு இவரோட அந்த பொட்டென்ஷியலை வந்து ஹோல்டு பண்ண முடியலை, மற்றவங்களால முடியலை. ஸோ அதனால் பெருசாக படங்கள் வந்து ஒர்க் ஆகலை. என்னென்ன படங்கள் அப்படின்னா, சாஹு, ராதேஷாம், ஆதிபுருஷ்லாம் வாங்கின அடிக்கு நல்லா நினச்சேன் எந்திரிக்கவே மாட்டாருன்னு. ஆனால் பரவாயில்ல, உண்மையிலே பிரபாஸ் இஸ் பிரபாஸ். அதுக்கப்புறம் சலார் பார்ட் 1 ஒரு சூப்பரான ஒரு நல்ல கம்பேக். அதுக்கப்புறம் கல்கியில் வந்து சூப்பர்னா ஓகே, அவரோட கேரக்டர் மட்டும் ஒரு சின்ன ஃப்ளாவாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த மகாபாரத் போர்ஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே வந்து அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து இந்த படம் வந்து வரப்போகுது. கண்ணப்பாவில் கேமியோ ரோல் பண்ணியிருக்காது அப்படின்றாங்க. பார்க்கலாம். அண்ட் இந்த ராஜா சாப் டீசர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 2 minutes. என்னது, டீசருக்கு 2 minutes 28 seconds. ஓகே இந்த டீசர் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, இல்லை இந்த டீசரில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியில் சொன்னால் ஓடி போயிருங்கப்பா, அதனால தான் இப்போவே சொல்லிடுறேன். ஓகே, 3, 2, 1 கோ. பியூரிட்டியோட ராஜா சாப் நம்மளோட ஓகே உங்களுக்காக ஆட் ராஜா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் டீசரை. ஓகே, இது ஹாரர் ஃபிலிம்னு சொல்லியிருந்தாங்க. ஹாரர் த்ரில்லர். இந்த சொத்து என் பிராணம். மரணத்துக்கு பிறகும் இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். அர்ஜுன் சாரோட வாய்ஸ் தானே இது. ஏய் செம்மையா இருக்கியா விஷுவல்ஸ். ஓ ஹலோ வண்டி டார்லிங் பீப்பிள் மீடியா எஃபெக்ட். சூப்பரா இருக்காரு. லைஃப் அப்படி சூப்பரா இருக்காரு டார்லிங்க. சொல்லு, பண்ண பாவம் என்ன? நான் என்ன பாவம் பண்ண மேடம்? கண்ணியமா காதலிச்சேன். ஓ 3 ஹீரோயின்ல சாகர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு வைக்க வேண்டிய முத்திரை எல்லாத்தையும் வச்சுட்டேன் மேடம். ஏதோ குடிச்ச மாப்பிள்ள கடிச்சு வச்சிருப்பேன். நல்லா இருக்கு. செம்ம பிரம்மாண்டமா இருக்கியா. ஜெகநாத பிரபு செம்ம விஷுவல் ட்ரீட். மியூசிக் யாரியா? தமன். ஓகே. ராஜா சாப் பிரபாஸ் தி ராஜா சாப் ஏதோ வரப்போகுது. எனக்கு பயம் இல்லை, நான் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு. எல்லா படத்துலையும் வரத தாத்தா வயரை கடிச்சு வச்சு biggest horror fantasy ever in Indian cinema. Okay. December 5th, 2025. Okay. ஒரு நல்ல ஃபிலிமாக வரப்போகுது.
பேன் இண்டியான்ற கான்செப்ட்லாம் ஒத்தி வச்சா கன்ஃபார்மாக இது ஒரு நல்ல ஃபிலிமாக தான் வரப்போகுது. இப்போ இந்த பேன் இண்டியன் கான்செப்ட் அப்படின்றதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இங்கே மக்கா படுற பாடு. ஓகே, எனக்கு இந்த டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் விஷுவல்ஸாக இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இவங்களே சொல்லிட்டாங்க இந்தியாஸ்ட் பிக்கஸ்ட் ஹாரர் த்ரில்லரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த டீசர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆஃப்டர் அ லாங் டைம் பிரபாஸ் சார் வந்து இப்படி பார்த்தா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர்லேயே அவர் வந்து வச்சுட்டாங்க இந்த ஒரு 4-5 வருஷமா. ஓகே, 5 வருஷம் நினைக்கிறேன். பாகுபலிக்கு அப்புறமா அது லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர் தான். பட் இருந்தாலுமே அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் வந்து ஒரு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னாலுமே ஏதோ ஒன்று பெருசாக கொண்டு வந்து காமிச்சிடுற மாதிரி வச்சுட்டாங்க. பட் இது அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாதுன்றத டீசர்லேயே ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அவரை வந்து அந்த என்னது அது பேர் என்ன சொல்லுவாங்க, முரட்டுத்தனமாலாம் பார்க்காம ரொம்ப நார்மலாக சாமிங்காக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்குறது, ஆனால் எவனும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபைனலி ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அண்ட் மியூசிக் தமிழ்ன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. அண்ட் எஸ், எங்கே சுற்றினாலும் கடைசியில் அந்த விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் டார்லிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அப்படி இல்லை அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.